ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஷர்பலக்ஷ்மி. இன்றைக்கான கிளைண்ட் டைரி சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ கனக மகாலட்சுமியோட தாஞ்சூர் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த சாமி வந்து புதுசாக இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த சாமிக்கு கார்லண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய பேரை நான் கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி விசாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த தமிழ்நாடு பக்கம் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த சாமி கண்டிப்பாக புதுசு. அண்ட் இந்த சாமி பார்த்திங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் இந்த சாமிக்கான டெம்பிள் இருக்குது. அண்ட் நிறைய பேர்த்தோட குலதெய்வமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சாமியை வழிபட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே அப்படின்னா விசாகப்பட்டினத்துலேருந்து அகெயின் சுரேஷ் அவங்களுக்காக தான் இந்த பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த மெயினாக இவங்களோட ஆர்டர் ஒர்க் நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரீசனே இந்த சாமி அப்படி சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பார்த்தோன்னே எனக்கு வந்து புதுசாகவும் அண்ட் அகெயின் வந்து புது ஃபீச்சர்ஸோடு இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி நான் பண்ணும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ். ஸோ நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வேறு இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். லைக் நான் எப்படி நரசிம்மர் சொன்னனோ அதே அளவுக்கு இந்த படமுமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் ஒர்க் பண்ணவே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் இந்த சாமி பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மியோட அவதாரமாக வழிபடுறாங்க. அண்ட் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஸ்பெசிஃபிக்காக கிருஷ்ணர் படம் இந்த மாதிரி ராமர் படம் இந்த மாதிரி தான் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அப்படி கிடையாது. ஸோ உங்களோட என்ன மாதிரியான பிக்சராக இருந்தாலுமே நம்மளோட தாஞ்சூர் பெயிண்டிங்கை நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இப்போ எல்லாருமே அவங்களோட குலதெய்வ படத்தை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தாஞ்சூர் பெயிண்டிங் சைடில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னா எல்லா பூஜை ரூமிலையும் மோஸ்ட்லி அவங்களோட குலதெய்வ வழிபாடு எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து விசாகப்பட்டினத்துலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சாமி படம் எனக்கு ஆர்டருக்கு வந்திருந்துச்சு. அண்ட் ஸோ நான் மக் ஒர்க் ஏற்கனவே முடிச்சிருந்தேன். அண்ட் அகெயின் ஸ்டோன் ஃபிக்ஸிங். ஸோ இது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக நான் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபாயிலிங் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மெயினாக நீங்கள் ஃபாயில் பண்ணும்போது அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் க்ளீனாக உங்களுக்கு வந்து எடுத்து தருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அந்த டிசைன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க கோன் ஒர்க் எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாயிலில் நல்லா எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னா தான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சாமிக்கு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்மளோட குலதெய்வம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஸ்கின் டோனில் தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே வந்து கல் சிலையாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த கலர் வந்து நமக்கு பாலாஜிக்கு நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுக்குமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நான் ஃபாயிலிங் முடிச்சதுக்கப்புறம் பேஸ் கலர் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் கலர் நான் எல்லாத்துக்கும், அதாவது கார்லாண்டுக்கு, மேலே இருக்க கர்டென்ஸ்க்கு, அதுக்கப்புறம் சாமியோட ஃபேஸ் மட்டும்தான் நம்ம மெயினாக இதில் வந்து கலரிங் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். மீதி எல்லாத்துக்குமே வந்து என்ன தான் இருக்க போகுது அப்படின்னா மோஸ்ட்லி அந்த கோல்ட்லேயே எனக்கு வந்து கவர் ஆகிடுச்சு. அண்டு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்லாண்ட் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போட்டதுனால ஸோ இதோட ஃபைனல் அவுட்கம் நான் கார்லாண்ட் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் நான் கார்லாண்ட் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன்ஸ் நான் அந்த கார்லாண்ட் போர்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த கார்லாண்ட் மேலே இருக்க கர்டென்ஸ்லாம் நான் மேக்ஸிமம் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ட்ரில்லர் வச்சு நான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஏடி ஸ்டோன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த கீழே அந்த டைமென்ஷன் ஏடி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டெமோ வந்து இந்த வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த சாமி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால ஸோ நிறைய நான் இன்புட்ஸ் நான் இந்த பெயிண்டிங்க்கு கொடுத்துருந்தேன். ஸோ கிளைண்ட்டே வந்து அவங்க வந்து கேட்கவே இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிறைய இன்புட்ஸ் நான் இந்த பெயிண்டிங்க்கு கொடுத்துருந்தேன். ஸோ லைக் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் மேலே இருக்கிற பேட்டர்ன்ஸ்லாம் இன்னும் ஹைலைட் பண்ணி என்னால் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு அதில் நான் வந்து ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா, லைக் இந்த கம்ப்ளீட் ஆர்டர் ஒர்க் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரீசனே ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாமி. அண்ட் இந்த பிக்சர் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னே அவங்களோட எல்லா செட்டுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் நான் ட்ரில் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டோனை கரெக்டாக ஃபெவிகால் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மெயினாக இந்த மாதிரி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸஸாக கம்மு வைக்காமல் கரெக்டாக அந்த ஹோலில் மட்டும் கரெக்டாக நீங்கள்
கம்மை கொடுத்துட்டு அந்த ஸ்டோனை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு டைட்டாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த எல்லா பூவோட சென்டர்லேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் சின்னதாக ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏடி ட்ரில்லர் செட் எப்படி வாங்கணும், எங்கே கிடைக்குது அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே எல்லா இடத்துலையும் நான் ஹோல் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே நான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ஃபெவிகால் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் அந்த ஸ்டோன் எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தாஞ்சூர் பெயிண்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து ஏடி ஸ்டோன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டெமோ தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் நான் ஏடி ஸ்டோன் அந்த மாதிரி அந்த ஹோலில் என்ன ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா டைட்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக கம் வச்சுட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிடும். ஸோ அப்போ தான் அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஸ்டோன் ஃபிக்ஸிங்கும் நான் முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ்க்கான டீட்டெயில் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் பண்ணும்போது நான் இனிஷியலாக பென்சில் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து பிளாக் கலர் டோன் வந்து எனக்கு தெரியணும். ஸோ பேஸ் கலர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெர்ஷியன் ப்ளூ ப்ளஸ் ஒயிட்டு வந்து நான் பேஸ் கலராக ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு பாலாஜிக்கு பண்ணியிருப்போம். உங்களுக்கு பாலாஜி வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கலரிங் பாலாஜிக்கான கலரிங். ஸோ நல்ல ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் கிடைக்கணும், நல்ல ஒரு கருங்கல் எஃபெக்ட் மாதிரி எனக்கு வேணும். அப்படிங்கிறப்ப பேஸ் கலர் வந்து நான் ஒரு ப்ளூ பேஸ் கொடுத்துட்டு பிளாக்கில் வந்து டோன் அப் பண்ணும்போது நல்ல ஒரு அந்த சிலையோட ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபேஸ்க்கு வந்து பேஸ் கலர் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷேடிங் எடுக்க போகிறேன். ஸோ ஷேடிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப லைட்டாக பிளாக் வச்சு ஒரு அவுட்லைனை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷேடிங் எடுக்க போகிறேன். ஸோ அதாவது ஐஸ்க்கு மேலே, ஐஸ்க்கு கீழே, நோஸோட சைட்ஸில், அதுக்கப்புறம் சீக்கோட சைட் லைன், அதுக்கப்புறம் சின்னோட கர்வ், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சில ஏரியாவில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஷேடிங் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஷேடிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 2வது வாஷ், கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 3வது வாஷ், கொஞ்சம் கொஞ்சமாக கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ போர்டில் பேஸ் கலர் கொடுத்துட்டு ஷேடிங் பண்ணும்போது கலர் எடுத்துகிட்டு வருது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எடுத்தோடனே டார்க் கலர் போட்டுட்டு ஷேடிங்கில் அதை லைட்டன் அப் பண்ணிங்க அப்படின்னா என்னதான் ஆகும் அப்படின்னா ரொம்ப நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க. ஸோ அப்போ பேஸ் கலரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு வாஷுக்கும் 2வது வாஷுக்கும் நடுவில் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரே நேரத்தில் ரிப்பீட்டடாக ஒரே இடத்துல பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா எடுத்துகிட்டு தான் வரும். ஸோ அப்போ ரொம்ப கிராஜுவலாக கலரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை காய விட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து பேலன்சிங்காக கிடைக்கும். ஸோ அப்போ இதோட லிப்ஸோட அவுட்லைன், அதுக்கப்புறம் ஐஸோட ஃபீச்சர்ஸ், ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாமிக்கு பார்த்திங்க அப்படின்னா கண் வந்து திறந்த மாதிரி நம்ம காமிக்க மாட்டோம், கண் மூடி இருக்க மாதிரி தான் அதில் வந்து இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஏற்கனவே இந்த ஃபீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறதே எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். எதனால் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி குலதெய்வ பிக்சர்ஸ்க்கெலாம் வந்து கரெக்டாக அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எதுலேயுமே க்ளீனாக தெரியாது. எதனால் அப்படின்னா நம்ம நிறைய ஃபோட்டோ எடுக்க முடியாது, ரொம்ப பழைய காலத்து சிலையாக இருக்கும். ஸோ அதனால் ஃபீச்சர்ஸ் வந்து க்ளீனாக தெரியாது. ஸோ அதனால் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுட்டு ஸோ 2-3 படம் இல்லை வெவ்வேறு பிக்சர்ஸ்னால் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுட்டு ஸோ நம்மளாக தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபேஸோட ஷேடிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அசசரிஸ்லாம் எங்கே இருக்கோ அது எல்லாத்துக்கும் லைட்டாக ஒரு ஒயிட் வச்சு ஒரு வாஷ் ஒரு அவுட்லைன் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த எல்லோ கலரை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த எல்லோ பேஸ் வந்து ரிச்சாக தெரியும். எதனால் அப்படின்னா கீழே வந்து டார்க் கலர் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு மேலே எல்லோ எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சாக தெரியாது. ஸோ அதனால் ஒரு ஒயிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எல்லோ எடுக்கும்போது நல்ல பளிச்சுன்னு எனக்கு ஒரு அவுட்லைன் அப் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ஃபேஸோட ஷேடிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வெறும் பிளாக் வச்சு கம்ப்ளீட்டாக நான் வந்து அவுட்லைன் அப் எடுத்துக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் நான் அவுட்லைன் அப் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு ஃபேஸோட ஷேடிங் வந்து டார்க்கராக வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஷேடிங் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ
ஸோ இந்த சாமி எனக்கு ஒர்க் பண்ணவே நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ லைக் அந்த நோஸ், லிப் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அண்ட் இது எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைரக்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஃபேஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் அதை நேராக உங்களோட ஐஸ்க்கு பேரலாக வச்சு பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கா, 2 ஐஸும் ஈக்குவலாக கிடச்சிருக்கா, நோஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கா, லிப்ஸ் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நான் எங்கெல்லாம் எனக்கு ஷேடிங் வேணுமோ அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அண்ட் ஃபைனல் அவுட்லைன் அப் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக எனக்கு எங்கெல்லாம் அவுட்லைன் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து அவுட்லைன் அப் பண்ணிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும் அண்ட் ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதே ஸ்டெப் ப்ராசஸ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாமியோட ஃபேஸ் இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் நல்லா டார்க் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பர்ஷியன் ப்ளூ ப்ளஸ் பிளாக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா எனக்கு வந்து சாமி தனியாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பர்ஷியன் ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து மிக்ஸ்டாக நான் வந்து பர்ஷியன் ப்ளூவும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலருக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் சந்தன போட்டும் நடுவில் வந்து ஒரு குங்குமமும் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பொட்டுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் ஸோ அந்த க்ரௌனுக்கிட்ட அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனும் நான் எக்ஸ்ட்ராவாக காமிச்சிருக்கேன். அண்ட் நோஸ் பின் அதே மாதிரி 2 பக்கமும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒயிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஹைலைட்டிங்கோ நான் அதை எடுத்துக்கிறேன். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு டார்க்கான பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ சாமி மட்டும் நல்லா தனியாக ஹைலைட்டாக எனக்கு எடுத்து காமிச்சிச்சு. அண்ட் ஸோ கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணும்போது நம்ம பேஸ் கலர் எப்படி கொடுக்குவோமோ அதே ப்ரொசீஜர் தான். லைக் நல்ல கலரை வந்து கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவனாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே பேட்சாக இல்லாமல் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நான் ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் என்னோடய அவுட்கம் எப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.